tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already have. Good morning. குட் மார்னிங். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். அது எங்க போச்சுன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? எதப்ப தொலைச்சிங்க? சாவியவா கண்ணாடியவா? சாவியை தான், கேரேஜோட சாவியை தொலைச்சிட்டேன். அது திரும்ப கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கு. எங்க வச்சேனே தெரியல. இதுலயும் இல்ல. நீ ஏன் இப்படி சிரிக்கிற? சாவிய தொலைச்சா பைத்தியமே புடிக்கிற மாதிரி இருக்கும். பாவி அப்பா டென்ஷனா இருக்காரு, நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்க? அது எனக்கு தெரியும், ஆனா நான் அதை நினைச்சு சிரிக்கல. உங்க அப்பா ரொம்ப வேடிக்கையா இருக்காரு, அவரை பாத்துக்கவே ஒரு ஆள் வேணும் போல இருக்கு. ஆமா, நீ சரியாதான் சொல்ற. நாம அவரை கிண்டல் பண்ணி சிரிக்கிறோங்கிறது அவருக்கு தெரியக்கூடாது. ஆமா, ஆனா என்னால சிரிப்பா எடுக்கவே முடியல. அவரை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. அப்படியா? நான் உனக்கு ஒரு சோகமான அரசரை பத்தி சொல்றேன், அப்பதான் நீ சிரிக்கிறத நிறுத்துவ. அந்த அரசருக்கு 2 பெரிய பிரச்சனைகள் இருந்தது. மந்திரி, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அரசே. நீங்க எதுக்காக என்கிட்ட இப்படி பொய் சொல்றீங்க மந்திரி? ஏன், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அழகான மஞ்சள் வெயில் மாதிரி அமைதியான குணத்தோட இருக்கிற அவ ஏன் எப்பவுமே சோகமா இருக்கா? மத்தவங்க மாதிரி அவ சந்தோஷமாவே இல்ல. நீங்க சொல்றது உண்மைதான் அரசே. உங்க பொண்ணு தான் நம்மளோட ராஜ்யத்திலே ரொம்ப சோகமா சிரிக்காத பொண்ணு. ஆமா, ஆனா நான் என்ன பண்றது? அவளை யாராலையுமே சிரிக்க வைக்க முடியல. ஒரு சின்ன பொன் சிரிப்பை கூட அவ முகத்துல என்னால பார்க்க முடியல. நீங்க இப்படி கவலைப்படுறதை விட்டுட்டு உங்களோட 700 குதிரைகளை பத்தி யோசிச்சுட்டு இருங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான குதிரை படைய எந்த அரசரும் வச்சதா நான் நினைக்கவே இல்ல. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். என்கிட்ட நிறைய குதிரைங்க இருக்கு, எல்லாமே உயர் ரகத்தை சேர்ந்தது, நல்லாவும் பயன்படுது. ஆனா அந்த வெள்ளை குதிரைய அது என்னால ஓட்ட முடியலன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது ஒரு சாபக்கேடு அரசே. அந்த குதிரை பத்தி யோசிக்காம மிச்ச இருக்கிற குதிரை பத்தி யோசிங்க அரசே, அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது எப்படி முடியும்? என்கிட்ட இருக்க 700 குதிரையில அது ஒண்ணுதான் ரொம்ப அற்புதமான உயர் ரக குதிரை. ஆனா இந்த நேரத்துல அதுக்கு லாடம் கட்ட ஒரு நல்ல கொல்லம் கிடைக்க மாட்டேங்கிறானே. ஒரு குதிரைக்கு கூட லாடம் கட்ட முடியாதுன்னா அரசன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. எனக்கு வர ஆதரத்துக்கு என் தலை இந்த தூண்ல இடிச்சுக்கணும் போல தோணுது. அதெல்லாம் வேண்டாம் அரசே, என்கிட்ட வேற ஐடியா இருக்கு. ஆஹா, நல்ல யோசனை. நாளைக்கு முதல் வேலையா அந்த நகர் பூரா தண்டோரா போட்டு அறிவிச்சிருங்க, புரியுதா? இந்த செய்தி நீ மூலமுடுக்கெல்லாம் பரப்பணும். உங்களால போக முடிஞ்ச கிராமங்களுக்கும் போக முடியாத கிராமங்களுக்கும் கூட இந்த செய்தியை எப்படியாவது அறிவிச்சிருங்க. சீக்கிரம், நேரமாகுது. என்னது? ஆம், அதாவது அரசர் இந்த ஓலை மூலம் அறிவிப்பது என்னவென்றால், யார் நம்ம சிரிக்காத நாட்டு இளவரசியை சிரிக்க வைக்கிறாங்களோ, யாருக்கும் அடங்காத வெள்ளை குதிரை ஸ்டாலினுக்கு லாடம் கட்டுறாங்களோ, இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த நாட்டையும் ஆடுறதுக்கு உரிமை கொடுப்பாரு. 就是最后一个吗？
என்னப்பா இது ரொம்ப நேரம் ஆச்சு. நீ ஏன் இன்னும் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு நிறைய வேலை இருக்குமே நாளைக்கு. பரவாயில்லம்மா, நாளைக்கு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் அரசரோட அரண்மனைக்கு போய் அவர் பொண்ணை சிரிக்க வச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா நிறைய பேர் அந்த முயற்சியில தோத்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த முரட்டு குதிரை ஸ்டாலியனுக்கு லாடம் அடிச்சு அதை அடக்கி அந்த இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜ்யத்தை ஆள்ற உரிமையை நான் அடைய போறேன். இப்போ உங்களுக்கு என் திட்டங்கள் புரிஞ்சுதாமா? சரி, நீங்க கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது எங்கதானே இருந்தது, எங்க போச்சுன்னு தெரியலையே. நான் அது எங்க வச்சேன்? கிடைச்சிருச்சு. எல்லாம் தயாராயிடுச்சு. தங்கமும் வெள்ளியும் மின்னுது. என் திட்டம் நிச்சயமா வெற்றி அடையும். ஓய்வெடுக்க இந்த இடம் சரியா இருக்கும். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளா அமையட்டும். நான் ராஜாவோட அரண்மனைக்கு போய் இளவரசிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? என்ன உன் கூட கூட்டிட்டு போறியா? நீ அந்த அழுமூஞ்சி இளவரசிய சிரிக்க வைக்கிறதையும் அந்த முரட்டு குதிரைக்கு லாடம் கட்டுறதையும் நான் நேர்ல பார்க்க விரும்புறேன். நீ என்ன சொல்ற? கூட்டிட்டு போறேனே. உண்மையை சொல்லணும்னா நீங்க எனக்கு துணையா வர்றது சந்தோஷம்தான். என் காது மேல ஏறி உக்காந்துக்கங்க. ரொம்ப சுவையா இருக்கு. இந்தாங்க, இந்த பிரெட் வேணுமா? இல்ல வேண்டாம், தேங்க்யூ. எனக்கு பிரெட் எல்லாம் பிடிக்காது. ஓகே, வச்சுக்கங்க. உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா எலியாரே? என்ன, உங்க கூட நகரத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா? நீங்க இளவரசிய கல்யாணம் பண்றதை நேர்ல பார்க்க ஆசையா இருக்கு. உங்களால இது முடியுமா? நீங்க எல்லாரும் என் வெற்றியை முடிவே பண்ணிட்டீங்களா? சரி, என் தொப்பி மேல ஏறி உட்காந்துக்கங்க, நாம போகலாம். சோம்பேறிங்களா? அரண்மனைக்கு போக வேண்டாமா? பயப்படாதீங்க, நான் அரண்மனையில இருக்க பூச்சிங்களோட அம்மா. என்னையும் இளவரசியோட கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? என்னால நான் உதவியை செய்யறேன். சரி, நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போறேன். அரண்மனையில இருக்கிற உன்னோட குழந்தைகளும் உன்னை பார்க்க விரும்புவாங்கல்ல, அதனால நிச்சயமா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அரண்மனை மலை உச்சில தான் இருக்கு. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அரசர் அறிவிச்ச 2 போட்டிலையும் கலந்துக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். அவங்க இங்க வருவாங்களா? கவலைப்படாதீங்க, அரசரும் இளவரசியும் வந்துகிட்டே இருக்காங்க. வணக்கம் மரியாதைக்குரிய அரசரே, நான் தான் பிளாக் ஸ்மித். உங்க மொரட்டு குதிரைய அடக்கி லாடம் கட்டுறதுக்காக இங்க வந்திருக்கேன். அதோட உங்க சிரிக்காத இளவரசிய சிரிக்க வைக்க போறேன். நான் இந்த 2 விஷயத்தையும் செஞ்சு காட்டிட்டா உங்க இளவரசிய எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்கல்ல? அவரை பார்க்க வேடிக்கையா இருக்குப்பா. இந்த வேலை நான் நினைச்சதை விட ரொம்ப சுலபமா முடிஞ்சிருச்சே. என்னால நம்பவே முடியல. இப்படி ஒரு வேடிக்கையான ஆளை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. நீங்க நினைச்ச மாதிரி இளவரசி சிரிச்சிட்டாங்க அரசே. வாழ்நாள்ல முதல் முறையா அவங்க என்னால சிரிச்சிருக்காங்க. அது சரி, ஆனா நான் இன்னும் முழுசா எதிர்பார்த்தது எதுவும் நடக்கல. ஆனா உங்களால என் குதிரை ஸ்டாலினுக்கு லாடம் கட்டுறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட 4 வெள்ளி குதிரை லாடமும் 28 தங்க ஆணிகளும் இருக்கு. ஆனா சொல்லரே,
இது வரைக்கும் யாரும் விலை உயர்ந்த பொருளை வச்சு லாடம் அடிச்சது இல்ல. நீங்க தான் இப்படி செய்றீங்க. இப்படி செய்யறதுக்கு காரணம் மத்த கொள்ளர்களை விட நான் வித்தியாசமானவன்னு உங்க 2 பேருக்கும் புரிய வைக்கதான். தங்கத்தையும் வெள்ளியும் செலவழிக்கிறத பத்தி நான் கவலைப்படல. என் வேலை முடியணுங்கிறது தான் என் ஒரே குறிக்கோள். இங்க வா ஸ்டாலியன். சரி சரி போது நிறுத்து. என் நண்பன் ஏதோ உன்கிட்ட பேசணுமா, அவன்கிட்ட பேசு. ToonWorldTamil.blogspot.com. அற்புதம், நீ அவனை என்ன பண்ண? குதிரைங்களால நம்மள மாதிரி சின்ன பூச்சிங்களோட சத்தத்தை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அதுதான் செஞ்சேன். ஆ? சரி ஸ்டாலியன், இதுதான் பாக்கி. இதையும் பொருத்தியாச்சு. ரொம்ப அருமையான வேலை. நன்றி அரசே. குதிரைக்கும் லாடம் கட்டியாச்சு பாத்தீங்களா? இப்ப நீங்க என்ன உங்க மருமகனாவும் வாரிசாவும் அறிவிக்கணும். அப்படிதானே சொல்லி இருந்தீங்க? அறிவிக்கிறது என்ன கொள்ளரே? எத்தனையோ பேர் தோத்து போன விஷயத்த நீங்க வெற்றிகரமா முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க நான் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறேன். அதையும் இங்கே நடத்த நான் பிரியப்படுறேன். இந்த உலகத்திலே நான் தான் மகிழ்ச்சியான அரசர்னு நினைக்கிறேன். மந்திரியாரே, இந்த செய்தியை உடனே எல்லாருக்கும் அறிவிச்சிடுங்க. இந்த கல்யாணம் அரச முறையில பிரம்மாண்டமா நடக்க போகுது. நான் கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய விருந்து வைக்க போறேன். என்ன 7 நாளும் சாப்பாடா? அதுவும் விருந்து மாதிரியா? ஆமா, எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. உங்க சாவியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல, என்னோட அப்பாயின்மெண்ட் நாளைக்கு தான். அதனால பூட்டை உடைக்கிறவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். பூட்டை உடைச்சு திறக்க போறேன். வாங்க. பாத்துப்பா, எது செஞ்சாலும் ஜாக்கிரதையா பண்ணுங்க. அப்புறம் தொப்பி மேல எலி இருக்கு பாருங்க. மூக்கு மேல பூச்சியே இருக்கும். ஆமா, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. திரும்ப சொல்லுங்க ப்ளீஸ்.